வணக்கம். நான் உங்கள் க்ரீன் த்ராட்லஸ். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா கொடைக்கானலில் ரூமில் தாங்க இருக்கோம். இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம டைரெக்டாக குணா கேவ், அப்புறம் அந்த பூம்பாறை கிராமம், அதை போய் நம்ம இன்றைக்கி போய் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம பைக்கில் டாமினர் 400ல். இப்போ இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம கொடைக்கானல் சீரிஸ் இதுக்கு முன்னாடி எபிசோட் டே 1 சொல்லிட்டு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இது டே 2. இது வந்து நம்ம கொடைக்கானல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளேசஸ் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் டு மூணார் வந்து டே 3ல் வரும். ஸோ இப்போது அப்படியே இப்போதாங்க கிளம்புனா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படியே எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் அப்படியே நான் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஸோ போனால் கண்டினியூ பண்ணுறேன். மோட்டோ விளாகிங்கில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்கு பார்த்தீங்களா, வயர்டு மைக்கு, அது வந்து மழை பட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் ஆகலை. இப்போ இங்கே வந்து எங்கேயுமே நமக்கு அந்த வயர்லெஸ் மைக், வயர்டு மைக் வந்து கிடைக்கல. ஸோ ஒரு இடத்துல ஹெட்செட் வாங்கி, அதாவது சி டைப் ஹெட்செட் வாங்கி அதான் இப்போ நான் மைக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரில. செக் பண்ணி தான் வாங்கினேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்களுமே மழை தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, மழையிலே vlog எடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக ஃபுல்லாமே மழையாக தான் இருக்குது. அப்போ எந்த சீனரியுமே எடுக்க முடியாமல் போயிடும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாமே செட் பண்ணது சேனலில் போடணும், நீங்களும் பார்க்கணும், நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் வந்து யூஸே இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கலாம், ஓகே. கப்பலாக வந்தோன்னா ஓகே. பட் நம்ம சிங்கிளாக வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சிங்கிளாக வர்றது நம்ம இந்த இடத்த என்ஜாய் பண்ணணும், அதே நேரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் காட்டணும். அதுக்காக தான் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம். மோட்டோ விளாகிங்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது, பட் அதை ட்ரை பண்ணும்போது தான் தெரியும் ரொம்பவே கஷ்டம். கஷ்டம்னா எதுக்குடா நீ பண்ணுற, வீட்டிலே இருக்க வேண்டியதானேன்னு கேட்பீங்க. கஷ்டத்தெல்லாம் தாண்டி பண்ணுறது தாங்க நமக்கு பிடிக்கும். அதுதான் வந்து நமக்கு நிற்கும், நிலச்சி நிற்கும். ஒரு நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், ஸோ அதுக்காக நமக்கு ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக நிற்கும். நம்ம கொடைக்கானல்லேருந்து வந்துட்டு எங்கேயுமே நம்ம இப்போ வரைக்கும் நம்ம போகலங்க. மைக்கு ப்ராப்ளமே வந்து ஃபுல்லாக அப்செட் ஆயிடுச்சு. அவன் மைக் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும், சுத்தமாக யூஸ் இல்லைல்ல. நம்ம vlog எடுக்கும் போது வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லா இருக்காது, வேஸ்ட் இது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்ணும். ஹோட்டல் ஆரியாஸ்க்கும் போட்டிருக்காங்க, பார்ப்போம் சாப்பாடு இருக்கான்னு. எனக்கு ஒயிட் ரைஸ் மாதிரி தாங்க வேணும், நான்வெஜ்லாம் வேண்டாம். ஓகே தான், நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒயிட் ரைஸே கிடச்சிது, அதே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா டைரெக்டாக நம்ம இங்கேருந்து பூம்பாறை போகிறோம். ஓகே, மழை பெஞ்சா என்னங்க, மழை பெஞ்சா பெய்யட்டும். நம்ம ரெயின் கோட் போட்டாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டே இருப்போம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போது ரைட்டில் தான் போகணும். இந்த ரோட்டில் தான் போகணும் பூம்பாறைக்கு. பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது எப்படின்னு. மழை மேலே தூருது, ஆனால் மொபைல் வச்சுட்டு அப்படியே போகலாம். மழை தூருதுனால மறுபடியும் மைக் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது நினைக்கிறேன். போங்கடா, இவன் ரைட்டில் போயிட்டு இருக்கான் பாருங்க, எப்படி வந்து ரைட் போயிட்டு இருக்கான். இதாங்க லேக்கு, கொடைக்கானலோட லேக்கு. இந்த போட் ஹவுஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு.
எனக்கு எல்லாத்தையுமே நல்லா இருக்கும். மன்னவனூர் பூம்பாறை ஸ்ட்ரைட் 19 கிலோமீட்டர். மன்னவனூர் போகலான்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மைக்குக்கே எனக்கு ஃபுல்லாக போயிடுச்சுங்க. அதனால அங்கே போக முடியல. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா பூம்பாறை போயிட்டு இருக்கோம். நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ கண்டினியூஷனுக்காக நான் சொன்னது அந்த வீடியோ பாருங்க அப்படின்ட்டு. இது வந்து டே 2. டே 2ல் நம்ம பூம்பாறை கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே 3 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் டு மூணார் போகிறது வந்து நமக்கு டே 3ல வரும். அது நாளைக்கு நம்ம கிளம்புவோம். இப்போ நான் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் இங்கே வந்து நெட்வொர்க்கு கவரேஜ் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இல்லையா, அதனால அப்லோட் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிடுச்சு. மெதுவாக இழுத்து தான் டவுன்லோட் ஆச்சு. அந்த வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானல்லேருந்து கோயம்புத்தூர் வந்து கொடைக்கானல் வரும்போது நமக்கு ஃபுல்லாகவே மான்சூனாக தான் இருந்துச்சு. மான்சூன் ரைட் தான் அது. ஸோ வந்து ஃபுல்லாக மிஸ்டாகவே இருந்துச்சு. அந்த மிஸ்ட்லேயே தான் நம்ம ஓட்டிகிட்டு வந்தோம். பயங்கரமான ஒரு ரைடாக இருந்துச்சுங்க அது. ஸோ யாராவது வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. சூப்பராக உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா. இந்த ரூட்டுமே சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. பட் வந்து குளிர் மட்டும் இன்னும் இறங்கவே இல்லை. இந்த குளிர் அப்படியே இருக்கு. கொடைக்கானல் வர்றதே அதுக்காக தானே இல்லையா? பட் ஊட்டியில் கூட பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்லாம் வந்து நமக்கு நல்லாவே வெயில் அடிக்கும். இப்போ வெயில் அடிக்குது, அங்கே நல்லாவே வெயில் அடிக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய கிளைமேட் மாதிரியே வெயில் அடிக்கும். பட் இங்கே அந்த அளவுக்கு வெயில் இல்லை. வெயிலாக இருந்தாலுமே நமக்கு அந்த கூலிங் சில்னஸ் வந்து நல்லாவே இருக்கு. ரெக்கார்டிங் வாய்ஸ் அப்படி கேட்குதுன்னு தெரியல. சீக்கிரமாக மைக்கை சேஞ்ச் பண்ணணும். வெயில் அடிக்குங்க. வெயில் நம்ம ஊரில் வெயில் அடிக்கும் போது ஏன்டா வெயில் அடிக்குது அப்படின்னு இருக்கும். இங்கே வெயில் அடிக்கும் போது ஆஹா வெயில் அடிக்கணுமே, அடிங்க 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 அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் வெயில் அடிக்கிறது வந்து அந்த மரங்கள் வந்து தடுக்குதுங்க. இங்க பாருங்க, வெயில் வருது, பட் நம்ம அந்த மரம் இருக்கிறதுனால நமக்கு அது மேலே அவ்வளோவா பட மாட்டேங்குது. ஆஹா, சூப்பரான ஒரு கிளைமேட்டுங்க. சில்னஸ் அதோட சேர்ந்து அந்த வெயில் அடிக்கிறது சூப்பராக இருக்கு. ரோடு வந்து நம்ம வரும்போது கேர்வானதை விட இப்போ பயங்கரமான கேர்வாக இருக்கு. பூம்பாறை நான் வந்தது இல்லைங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம். கொடைக்கானல் அவ்வளோவா எல்லா இடத்துக்கும் நான் போனதே கிடையாது. சும்மா கொடைக்கானல் வந்திருக்கேன் அவ்வளோதான். மற்றபடி கொடைக்கானல் எங்கேயுமே நான் சுற்றி பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் வந்து போகிற பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூம்பாறை தாங்க போயிட்டு இருக்கோம். டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:20 ஆச்சு. ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பைன் மரக்காடுகள் 2 கிலோமீட்டர் ரைட் சைடில் இருக்கு. பைன் ஃபாரஸ்ட் போகிற வழியில தான் இருக்கா? எல்லாமே இந்த வழியில தான் இருக்கு. நைஸ். இப்படிதான் போகணும் போல இல்லையா? அது ஒரு கரெக்டாக தான் போகிறோம். எல்லாருமே இப்படிதான் போகிறாங்க. ஸோ போகிற வழியில் பைன் ஃபாரஸ்ட்டும் பார்த்துட்டு ஆமாம், ஐயோ பெரிய ஒரு குழிங்க. இதுக்கு தான் இந்த கார் பின்னாடி போகவே கூடாதுங்கிறது. நமக்கு என்ன குழி இருக்குங்கிறது தெரியாது. அவங்களுக்கு சென்டரில் தான் நம்ம போவோம். பட் அதோட டயர் இருக்கிறது ரைட் லெஃப்டில் இருக்குது. நம்ம அப்படி போக மாட்டோம் சீக்கிரமாக. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட்டில் போய் ஏறி போகிறோமா பார்த்தீங்களா, நம்ம சென்டரில் போவோம், அந்த குழியில் போய் விழுக வேண்டியதாக இருக்கும். இந்த கார் பின்னாடி மட்டும் அந்த பிரச்சனை. லாரி பஸ் எல்லாம் பிரச்சனை நல்லா பெருசாக இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். மரம் விழுந்திருக்குங்க மலைச்சி. ரோடே ரொம்ப திகிலான ரோடாக தான் இருக்கு.
திக் 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 திக்குன்னு இருக்கு. சின்ன ரோடு. இதுவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் டு வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரோடு யோசிச்சு பாருங்க. அந்த ரோடு வந்து ஒரு 3 டேஸ்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாமா. நீங்க யாராவது அந்த வழியா போறீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் கழிச்சு போங்க. ஏன்னா அது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போட்டாங்க. ஏன்னா அங்க ஏதோ மரம் ஏதோ விழுந்துருச்சு போல. ஸோ அங்க அதுக்காக ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால யாராவது நீங்க வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போறீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் கழிச்சு போறது பெட்டரா இருக்கும். ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு அலோவ் பண்ணல அப்படின்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். ஸோ எதுக்கும் விசாரிச்சுட்டு போங்க. பைன் ஃபாரஸ்டா இது? இன்னும் போர்டு வச்சிருப்பாங்க. பைன் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஓ, இங்க பாருங்க, ஹஸ்கி பார்த்துட்டு இருக்காருங்க பின்னாடி. நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காரு இவர் தான் இன்ஸ்டாகிராம்ல இப்போ. ஹலோ சார், எங்களுக்காக ஒரு டான்ஸ் போட முடியுமா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நீங்க கார்ல பாருங்க பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. நான் ஓவர்டேக் பண்ணி பச்சப்போ நமக்கு என்ன டைமுங்க என்ன எதுங்கிறது தெரியாது. ஸோ கொஞ்சம் சீக்கிரமா போறது பெட்டரா இருக்கும். ரோட் அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே ஒரு சாங் ஒன்று போட்டு வர்றான். நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா சாங்லாம் போட முடியாது. ஏதாவது ஒரு சாங்கை போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், காப்பிரைட் தான். ஸோ அவங்க ஏதோ அலோவ் பண்ணியிருக்காங்களோ, காப்பிரைட் இல்லாத சாங்கு, அவங்க சொன்ன சாங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மைல்டு மியூசிக்கு, அதை தான் நம்மளால போட முடியும், அதான் யூஸ் பண்ண முடியும். என்னென்ன சாங்ஸ் யூஸ் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியலங்க. பட் நிறைய பேர் சினிமா சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய யூடியூபர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. பட் அது எப்படிங்கிறது எனக்கு தெரில. உங்களுக்கு அது எப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சாங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. நானும் சர்ச் பண்ணிலாம் பார்த்தேன், யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் அவங்க சொன்னது எல்லாமே உங்களுக்கு காப்பிரைட் இல்லாத சாங் வந்து இருக்கு, யூடியூப்ல போய் பாருங்க இதுல இருக்கு அப்படின்னு. பட் அது எதுவுமே சினிமா சாங்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து நார்மல் மியூசிக்கு, இல்லைன்னா ஏதோ வெளிநாட்டு சாங்ஸ் மாதிரி அப்படிதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது. இன்னும் இங்கிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குங்க கரெக்டா. இங்க சுத்தமா நெட்வொர்க் இல்லை. பார்த்தா பழனி கோவில் தெரியும்னு சொல்றாங்க. டைம் இல்லை. புதிய ரூம் ஸ்டேலாம் இருக்கு, வாட்டர் சவுண்ட். உங்களுக்கு பூம்பாறையை பற்றி நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கும் என்ன என்னங்கிறது. நான் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லுங்கள். அதை விட பெஸ்ட்டு மன்னூர் சொல்லுவாங்க, மன்னூர் ஃபால்ஸ் வந்து இதை விட பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓ, இங்கே பாருங்க, இங்கேயே ஃபுல் மிஸ்ட்டுங்க, அப்படியே பனி பறக்குது பாருங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அது பனி இல்லை, அவங்க ஏதோ நெருப்பு வச்சிருக்காங்க. பட் ஃபுல் மிஸ்டா தாங்க இருக்கு. ஷாக்கோர இதுதான் இருக்கு. நம்ம அந்த ரைட்ல கிராஸ் பண்ணி வரும்போது வண்டி எதுவும் வரல. அங்கே நம்ம ஃபுல்லாக சேர இருந்துச்சுங்களா, தண்ணியாக இருந்துச்சு அறையில், ரைட் ஏறி தான் வந்தோம். எப்படி சுற்றுலா போகணும். பட் நம்ம இங்கிருந்து ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டே இருக்கோம். கிராமத்துலாம் பார்த்தா தெரியாது.
இன்னும் பூம்பாறை கிராமம் போனோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அது உள்ளே போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டே போகலாம். பூம்பாறை வியூ பாயிண்ட்டு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. வியூ பாயிண்ட் எவ்வளோ இது இருக்குங்களா? ஃபைனலாக பூம்பாறை வியூ பாயிண்ட் வந்தாச்சு. அப்படியே பாருங்க பூம்பாறை கிராமம் தெரியுதான்னு தெரில. வியூ மொபைலே எடுத்து போடுறேன். லிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்குங்க. இன்னும் வியூ இருக்குது, பட் அந்த வியூ வந்து அந்தளவுக்கு தெரில. ஃபுல்லாக வந்து அப்படியே மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு. சூப்பராக டீ சொல்லியிருக்கோம். ஸோ டீ குடிச்சிட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். நேராக போனோம் அப்படின்னா இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நேராக போனோம் அப்படின்னா 1 கிலோமீட்டரில் முருகன் கோயில் இருக்குது. அவ்வளோதான். இங்கேயே கொண்டு வந்துட்டீங்களா? தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோதான், டீயும் வந்தாச்சு. வியூ பாயிண்டில் அப்படியே உட்காந்து டீ சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ. உட்காந்து அப்படியே டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். சூப்பரான டீங்க, அருமையான ஒரு டீ. கீழே வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அது எல்லாமே தோட்டம் தான், தேயிலை தோட்டம் மாதிரி தான் தெரியுது. ஃபுல்லாமே தேயிலை தோட்டம் தான் போட்டிருக்காங்க. அதோட அங்கே ஒரே ஒரு குட்டி கிராமம் தெரியுதுன்னு தெரியல. இங்கே ஃபுல்லாக வீடுங்க தான் அந்த குட்டி கிராமத்தில். இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள் முன்னாடி. இவங்க வியூ பாயிண்ட்லேயே வீடு வச்சுருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கேயுமே போக வேண்டியதில்லை, இந்த வியூ பாயிண்ட்டே போதும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம குணா கேவ் போகலான்னு நினச்சோம், பட் டைம் இல்லை. ஸோ நம்ம பூம்பாறை மட்டும் பார்த்துட்டு, பூம்பாறை தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே பூம்பாறை பற்றி தான், அந்த வர ரோடு தான். ஸோ பார்த்தாச்சு, பேக்கில் வியூவும் பார்த்தாச்சு. பூம்பாறை வியூ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து கொடைக்கானல் வந்தோம் அப்படின்னா பூம்பாறை பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான், நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல் நேம் க்ரீன் த்ராட்லர்ஸ், மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.